தம்பி எப்படி தம்பி சாப்பிடுறீங்க நீங்க? வாயில தான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். தம்பி எல்லாரும் வாயில தான் சாப்பிடுவாங்க. இப்ப நக்கலாக மெஸ்ஸில் யார் சமைச்சு சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். யாசர் ப்ரோ இருந்தாரு, அவரே எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாரு. நீங்க பெரிய மாஸ்டர் தான் சொன்னாரு எங்க கிட்ட. நீங்க சமைப்பீரா என்ன? சம்ப தம்பி சமைச்சிடலாம். 3 பேர் மட்டும் நான் சமைச்சு தரேன். நீ மெஸ்ஸி கொடுக்கறத விட கொஞ்சம் கம்மியா கொடுங்க. சரி ஓகே சரி. அண்ணே இன்னைக்கு என்ன சமையல்? தம்பி நீங்க கொண்டைக்கடலை குழம்பு வைக்கிறோம். முத நாளே வச்சா நாளைக்கு கூட நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே நேற்று ஒரு குழம்பு வச்சுருந்தீங்களே, சூப்பரா இருந்துச்சுண்ணே. அதே குழம்பு தானே தம்பி இன்னைக்கு தான். உன் சைஸ்க்கு நீ குழம்பு வச்சுனா 3 நாள் 4 நாள் கூட வரும். தயவு சின்ன பாத்திரத்துல வை. தம்பி நம்ம கூட நம்ம மெஸ்ஸி கட்டுப்படி ஆகும். அண்ணே ஒரு குழம்பு 3 நாள் எப்படி சாப்பிடுறது? சரி நாளைக்கு வேற வச்சு நான் இப்ப சாப்பிடுங்க. வைக்கிறது நாளைக்கு மட்டும் இருக்கணும். 4 நாளைக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்க. சின்ன சட்டில வைக்கணும். கொஞ்சமா வைக்கணும். சரி வைக்கிறேன். சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க பாத்துக்கலாம். தி நெக்ஸ்ட் டே நான் மீன் போடு. சூப்பரா ஆள. தம்பி வாங்க. தம்பி கடற்கரை எல்லாம் சூடா இருக்கு, சாப்பிடுங்க. கடலைக்கறி அப்ப அதைங்க தம்பி பழைய குழம்பு இருக்கு மல்ல, இதை சாப்பிட்டு முடியுங்க. அப்புறம் அதை சாப்பிட்டுக்கலாம். நாங்க சாப்பாடு வீணா தான் எனக்கு பிடிக்காது. தம்பி முதல்ல இதை சாப்பிட்டு முடியுங்க. நீங்க இதை சாப்பிட்டு முடியுங்க, நான் வந்துடுறேன். என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். நைஸா போய் நான் குப்பத்துல தொட்டிடுறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா இல்லையா? முடிச்சாச்சு. அதுக்குள்ள யாரும் எப்படி முடிக்க சொல்லுது? சூப்பரா இருந்துச்சு. அதுக்குள்ள நீ சாப்பிட முடியாது. சாப்பிட்டோம். நீங்க வெளியே 1/2 மணி நேரம் ஆச்சு. நாங்க முடிச்சிட்டோம். போய் சொல்றீங்க நீங்க. வர இருங்க. யார்கிட்ட சாப்பாடு கொட்டினீங்க? அது நேத்து கொட்டினே. உங்களுக்கு சாப்பாடு நம்ம எந்திரிங்க. நீங்க கையெல்லாம் வந்து பாருண்ணே. சாப்பாடு கொட்டிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு மீன் கம்பெனி கிடையாது. எந்திரிங்க போல. அண்ணே சாப்பிட்டோண்ணே. அண்ணே என்ன பாரு 70 கிலோ இருந்தேனே. உன் சாப்பாடை சாப்பிட்டு நான் 50 கிலோ தானே இருக்கேன். 20 கிலோ குறைஞ்சு வச்சுனேன். உங்களுக்கு யாருக்கா உடம்பு குறைக்கணும் சொல்லுங்க. நாள் சமைக்கிற சாப்பாடு சாப்பிடுங்க. நாளே சரியா போயிருவீங்க. அந்த யாசர் அவர் எவ்வளவோ தேவையில்லையே. நீ தயவு செஞ்சு ஊர் போயிட்டா தான் சொன்னேன். நம்மளோட ரொம்ப கோவக்காரனா சாப்பிடு போ. சாப்பிடு போ. மைண்ட் செட்டே கெடுத்து விட்டு